ஹலோ நண்பா, சொன்ன மாதிரியே நேற்று பௌர்ணமி அன்னைக்கு நல்ல சரியான மழை பெஞ்சிருச்சுக்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இடிமின்னல் இல்லாமல் நைட்டு 7:30க்கு பிடிச்ச மழை 8 மணி வரைக்கும் விடலை. அதுக்கப்புறம் சாரல் விழுக இருந்துச்சு நைட்டு 10 மணி வரைக்கும். அதனால தான் தோட்டத்தை இன்றைக்கி மக்காச்சோளம் பார்க்க வந்தேன். அன்றைக்கி பார்த்தது அந்த மக்காச்சோளம், இன்றைக்கி வந்து இந்த மக்காச்சோளம். இதில் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தட்டை வளரவே இல்லை. உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு கேப்பு கிடைக்கும் பார்த்தீங்களா. ஏன்னா இதில் வந்து இந்த வட்டம் ப்ராஃபிட் கிடையாது. 2 குருத்துலேயே இந்த வட்டம் பூ பூத்துருச்சு இருக்கா. 2 குருத்துலேயே பூ பூக்கக்கூடாது, இன்னும் நல்லா வளர்ந்துருக்கணும். அங்கே எப்படி வளர்ந்துருச்சு அந்த 6 கூறு, அந்த தோட்டம் அங்கிட்டு இது வளரல பார்த்தீங்களா. இதில் எனக்கு தெரிஞ்சு இந்த வட்டம் ப்ராஃபிட் வராது. இந்த இப்பயே கருது, பால் கருது, ஒரு பூ பூத்த ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் இந்த மழை இப்போதைக்கு நல்லா ஈரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா இறங்குதுண்டு. எந்த தட்டையும் இந்த வட்டம் சரியாக வளரல. இதில் இருக்க எதுவுமே 1 2 சும்மா மேலும் கீழமாக தான் வளர்ந்துருக்கு. வாங்க அப்படியே உள்ளே காட்டுறேன் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து வருங்க உள்ளே தான் பார்த்தீங்களா, இன்னும் அந்த அளவுக்கு வளரல. இன்னும் பார்ப்போம், இன்னொரு மழை பெஞ்சா இது வளருதான்னு தெரில. பூ பூக்கக்கூடாது, இன்னும் ஒரு கட்டத்தை நல்லா வளர்ந்த முன்னாடி பூ பூத்தா நல்லா இருந்திருக்கும். இவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த அளவுக்கு கேப் இல்லாமல் இருந்துச்சு. சரி வாங்க அகத்தியை பார்ப்போம். அகத்தி எப்படி வளர்ந்துருக்குன்னு தெரில. ஒரு களை வட்டிக்கு இருந்தோம், இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. இதாக இருக்கா அகத்தி. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வேலி மசால் போட்டிருந்தோம். இப்போ அதை அழிச்சிட்டு அகத்தி போட்டோம். அப்படியே கொஞ்சம் நல்லா ஒரு களை பறக்கணும். நல்லா வளர்ந்துருச்சு வருங்க. லைட்டாக என்ன அடுத்து ஒரு மழை பெஞ்சுன்னா நல்லா இதாக இருக்கும். இதில் பாருங்கள், இதில் ஒன்று புழு அடிச்சிருக்கா. இதான் புழு அடிச்சது, இன்னும் களை பறக்காமல் இருக்குது. இதெல்லாம் களையை பறக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சு. இந்த மாதிரி புழு அடிக்குதா அகத்தில், இது ஒன்று தான் பிரச்சனை. அசுவினி பூச்சி நிறையா வந்து இருக்கும். ஆனால் மழை பெஞ்சால் மாறும். அந்த பக்கம் அப்படி தெரிஞ்சு மாறிச்சா, இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். கரெக்டாக ஒரு மழை பெஞ்சுன்னு மாறிருந்தா சாகுதா, அப்படி சாகக்கூடாது. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வேலி மசால் போட்டிருந்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை அழிச்சிட்டு அப்படியே இந்த இடத்துல அகத்தி போட்டோம். ஏன் அழிச்சேன்ட்டு வீடியோக்கு போக போக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த இருக்கா பழைய போட்ட வேலி மசாலா அப்படியே அழியாமல் திருப்பி வளர்ந்து அந்த விதை விழுந்து முளைச்சிச்சோங்க. எப்படி இருக்கு வருங்க. சரி, இதை அப்படி மட்டும் நாங்கள் விட்டுட்டோம். அடுத்தடுத்து வச்சுக்கிறோம் குட்டிகளுக்குண்டு. இதை அப்படியே விட்டோம். இதுக்கப்புறம் இது நல்லா விதை விட ஆரம்பிச்சிருங்க. இதெல்லாம் விதையில் விழுந்து தான் முளைச்சி இந்த சைடு மட்டும் அப்படியே விட்டுட்டோம். இந்த பக்கம் இருக்கிறது அகத்தி, இது நல்லா வளர்ட்டும். கரெக்டாக இது அளவு வளர்ந்த பின்னாடி நம்ம கட் பண்ணணும். கரெக்டாக நெஞ்சு ஹைட் அளவுக்கு வந்தோடனே அதுக்கு மேலே வளரக்கூடாது. அது கீழே இடுப்பால் வரும்போது ஒரு கட்டிக்கு போட்டோம்னா அப்படியே சிம்படிக்க விட்டுருவோம். ரொம்ப வளரட்டோம்னா அகத்தி எனக்கு கேப் போட்டிருக்கோம். 1 அடி ஒரு 2 அடி கேப்பு விட்டு தான் போட்டிருக்கோம். இதிலே பார்த்தா தெரியும் எவ்வளோ கேப் போட்டிருக்கோம். 1 அடி இதுக்கு கொஞ்சம் அவ்வளோதான் போட்டிருக்கோம். இதில் வந்து கேப்பு வந்து அந்தளவுக்கு ஒன்று ரொம்ப பெருசாக உள்ள இதில் 1 அடி தான் விட்டுருக்கோம். ஒன்று சிம்பு அடிச்சிருச்சு. இப்பயே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வரிசை கண்டு போட்டு தாங்க நட்டோம். வரிசையை அந்த உழவு சாலிலே போட்டு கேப் போட்டு தான் நட்டோம். அப்போ தான் சிம்பு அடிக்க கொஞ்சம் உள்ள காத்தோட்ட வசதி இருக்கும். நல்லா சிம்பு அடிக்கும். ரொம்ப நெருக்கி நட்டோம்னா அது உள்ளே இருக்க ஒன்று அந்த அளவுக்கு ஈல்டாகி வராது. அதனால் இதிலே கொஞ்சம் கேப் போட்டு தான் போட்டோம். அகத்தி பெரிய பிரச்சனை, முண்டமாக வெட்டோம்னா இலகாட்டியே திருப்பி வளராது, வேஸ்ட்டாக போகும். அதனால் அந்த ஒரு கிளை இருக்கும்போதே கரெக்டாக தலையை மட்டும் வெட்டிக்கிட்டே வந்தோம்னா கரெக்டாக கொஞ்சம் ரொம்ப வளராமல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு அந்த வட்டம் நல்லா போட்டோம், பரவாயில்ல. இது முன்னாடி பண்ணியிருக்கோம். ஆடி மாதம் மழையெல்லாம் போச்சு. இப்போ ஆடிக்கு அப்புறம் இப்போ லேட்டாக போட்டது, எல்லாம் புரட்டாசியில் போட்டது வளர்ந்துச்சு. ஒரு களை வெட்டினப்புக்கு சல்லுன்னு வந்துருச்சு. அப்பப்போ அந்த இது மட்டும் பூச்சி இது மட்டும் வரடாமல் மட்டும் பார்க்கணும். அகத்தியில் மழை காலத்துக்கு மட்டும் அகத்தி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெயில் காலத்தில் வந்து புழு எனக்கும் அதிகமாக அடிக்கும். இந்த இருக்காங்க கரெக்டாக இந்த அளவு கரெக்டாக வளர்ந்த பின்னாடி இந்த அளவு அப்படியே கட் பண்ணி இந்த தலையை மட்டும் கட் பண்ணி இந்த சிம்பு இருக்க விட்டு அப்படியே கட் பண்ணி போட்டோம்னா இந்த வட்டம் எனக்கு தெரிஞ்சு அகத்தி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அத்தே நம்ம ஓடியா குட்டியம்மா மகளே, எங்கே கடைசியில் யார் வர்றா? கைப்பால் நீ தான் கடைசியா? இது எல்லாம் பண்ணிட்டாங்களா? இன்றைக்கி பைவலஸ் கைப்பால் மகனுக்கு லீவு கொடுத்தாச்சு. அம்மாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈரம் நல்லா குழுன்னு வருதுங்க. நல்லா பெஞ்சிருக்குங்க. அப்படியே மண் வாசனை தூக்குதுங்க. நேற்று பெஞ்ச மழைக்கு இன்னும் மண் வாசனை தூக்குதுங்க பாருங்க. நல்லா ஈராக இருக்குது. ஒரு நண்பர் வரை கேட்டிருந்தார், ப்ரோ மக்காசோள தோட்டத்தில் அம்பிட்டு வச்சுருக்கீங்களே, அதவே அறுத்து போட வேண்டியதானே, ஏன் மேய்ச்சிக்கிறீங்கன்னு அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதாவது இதை 4 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சுருப்பேன். இந்த ஐடியா எனக்கு தெரியாமலே இருக்க போகுது ப்ரோ. இப்போ நல்லா மேட்சாக இருக்குது, மழை பெஞ்சு இங்கே பாருங்க, எக்கு தப்பில்லாத மேட்சாக கிடக்கு. நம்ம அதை வந்து சோளத்துக்காக விட்ருக்கோம். நல்லா அறுவடை பண்ணி அறுத்து பாதி இதை ஆட்டுக்கு வச்சுக்கிட்டு மீதி இதை சேல்ஸ் பண்ணியிருப்போம். இல்லை எவ்வளோ வந்திருக்கோ அதை பொறுத்து மொத்தமாக கூட வச்சுக்கலாம். அதனால் இப்போதைக்கு அது சோளம் வந்து நம்ம வச்சுருக்காது தான். இது வந்து மேட்சாக கிடக்கு. இப்போ 4 மாதத்துக்கு முன்னாடி மழை வெயில் சும்மா ஒரு ஃபுல்லாக கறிப்பு கிடச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அதை ஃபுல்லாக அறுத்து துண்டு நறுக்கி அப்படியே போட்டு வச்சுருப்பேன். இப்போ தான் மேட்சாக கிடக்க, எதுக்கு அதை போட்டு அறுத்துக்கிட்டு அதை என்ன கேட்டால் இப்போ அறுத்து போட்டால் திங்காதுங்க. இங்கே வகையாக இருக்கும்போது அது திண்டுச்சுன்னா கழிய ஆரம்பிக்கும், புழு இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, அதில் ஓட்டையாக இருக்குது சோளத்தில். இந்த மழை பெஞ்சு சாரை விழுந்தால் மாறிக்கிறோம். அதனால் இப்போதைக்கு அது அறுத்தாலும் வேஸ்ட்டு. இப்போதைக்கு மேட்ச் எல்லா காலத்துக்கு அதை தான் அறுத்து போடணும். பாருங்க அப்படியே முள்ளில் இந்த ஆட்டுக்கு தேவையான கொடி வெள்ளாட்டுக்கு தேவையான எல்லா கொடிகளும் கிட்ட இருக்குது. புல்லை பாருங்கள் பஞ்சம் இல்லாமல் இருக்குது, பச்சை பசேன்னு இருக்குது. இந்த அளவு இந்த புல் இருந்தால் இதை திங்கும்போது அவங்களாம் அதெல்லாம் திப்பாயெல்லாம் விதவிதமாக இருக்கும்போது நம்ம கச்சா காலுக்கு இல்லை அருகம்புல் அப்படியே இருக்குது.
இதெல்லாம் நல்லா திண்டா பால் ஊறும். ஆனால் அவங்க நல்லா ஃபுல்லாக திண்டா மின்னிக்குள்ளையார் ஆகுறாங்க, அரிசி குள்ளார் ஆகுறாங்க. ஒரு இதை இப்போ திங்க மாட்டாங்க, ஈரமாக இருக்குது. அதெல்லாம் என்ன கேட்டால் வருது நல்லா இந்த ஈரம் காஞ்ச பின்னாடி மதியத்துக்கு அப்புறம் நல்லா திம்பாங்க. நல்ல மழை தாங்க பெஞ்சிருக்கு. உங்களுக்கு டிராக்டர் சத்தம் கேட்குதா? வயக்காட்டில் தொழி அடிச்சுருக்காங்க, மழை வந்துருச்சுல. அதனால் தொழி அடித்து ரெடியாக எனக்கு தெரிஞ்சு நடவு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த தொழி அடிச்சுருக்காங்க கரெக்டாக. இந்த இப்போ சைடு ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க, அந்த சைடு அப்படியே கிடக்கு. இன்னும் நல்லா மழை பெய்யுங்க. இன்னும் எக்குத்தப்புலாம் மழை பெஞ்சா தான் இன்னும் அதெல்லாம் தண்ணியாக நிற்கணும். இன்றைக்கி கோரப்பழம் பார்க்கல எப்படி இருக்குது? நேற்று விட இன்னும் கொஞ்சம் எப்படி அந்த தண்ணி பட்டோன்னே அதை முளைச்சி தெரியுதா? அப்படியே மலர்ந்து வருதா? தண்ணி தாங்க வேணும். தண்ணி இருந்தால் சட சடன்னு வந்துடும். அறுப்பாது போதையா தேய் வாட்டி இந்த அங்கிட்டு ஒரு அடி வெல்ட்டி போத கேட்கார வச்சு பாலே. இப்போல்லாம் இப்படி கத்திக்கிந்த ஒரு காலத்தில் இப்போ சைலண்ட்டாக அமைதியாகிட்டாங்க. அவளுக்கு புரிஞ்சுக்கிச்சு போக போக டெய்லி வரணும், மேயணும், பகுத்த நப்பணும், சட்டு போட்டு வீட்டுக்கு போய் பேசாமல் தூக்கணும். புரிஞ்சிச்சு. ஒரு காலத்தில் கத்தி குமிச்சிக்கிருப்பாளுக்கு. ஏன் நான் வந்து வேலி மசாலா அழித்து அகத்தியை போட்டேன்னா அது வேறு ஒன்றும் பெரிய இது இல்லைங்க. வேலி மசாலா வந்து அது நல்லா ஒரு சில நல்லா வளர விட்டு விதை வந்துடுது சீக்கிரம். அறுக்க பின்னாடி வளர்ந்து வந்துடுதா, அது முளைச்சி பக்கத்து தோட்டத்துக்காரில் விழுந்துருது. அப்போ இந்த முளைச்சோன்னே அப்புறம் கம்ப்ளைண்ட்டாக போச்சு. ஏன்னா அது பாதி எப்படி பரவிக்கிட்டு ஒரு தடவை விழுந்துச்சுன்னா பரவி வந்துக்கிட்டே இருக்குங்க. அது ஒன்றும் பெரிய இது வேலி மசாலில். அதனால் பார்த்தேன், சரி வேணாம் எதுக்கு அழிச்சிட்டு ஒரே அகத்தியை போடுவோம். அகத்தின்னு எந்த தொல்லையும் கிடையாது. அதோட கட் பண்ணிட்டு மட்டும் நம்மளுக்கு ஓடிச்சாலும் அது விதையும் அவ்வளோ சீக்கிரம் வளராது. மரமாக வளர்ந்ததே ஆகும். அந்த அளவுக்கு வளர போகிறதில்ல. நல்லா அகத்தியாக போட்டுக்கிட்டோம். வேலி மசால் போகணும், நல்லா சூப்பர் கண்டென்ட் தான். அதனால் சத்து பிடிக்கும். அதுவும் தனியாக வேறு இதில் வந்து அதே தோட்டத்தில் கொஞ்சம் தனியாக பிரித்து போடலான்னு பார்க்குறேன். அதையும் சீக்கிரம் போட்டுருவேன். ஏன்னா போட்டால் தான் அகத்தி வேலி மசாலு வேறு சிஞ்சுப்பா புள்ளி கிடச்சா சைடில் உள்ள விட்டு அடிக்கிறது. அது போக மல்பெரி, அதுவும் நம்ம நண்பர் தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கேன். அதை சேர்த்து உள்ள நட்டு ஒரு மிக்ஸி வச்சிடணும். 4 வகையான தீவனத்தை ரெடி பண்ணணுங்க. எல்லாம் மழை பெஞ்சாத்தாங்க. மழை பெய்யறதுக்குள்ளே ரெடி பண்ணணும். மழை வெயிலாட்டி கோயந்தா தான். என்னங்க பாதியாடதே இருக்குது, பாதியாட காணோம். ஏதோ குறையுது வேறு. உள்ளே முள்ளுக்குள்ளே ஓடி போச்சா? பழுவு மட்டும் தான் இருக்கா? இங்கே இம்பிட்டு கிடக்கு. எவனாவதுக்குள்ளே வரானா அந்த உழவு கட்டியில் போகிறேன்னா அரிசி கோலை இருக்குங்க. அரிசி கோலை தலையை தூக்கிட்டே இருந்துச்சு. இந்த மழை பெய்ய எல்லாத்துக்கும் வந்துடும். இந்த பாருங்க இப்படி தலையை தூக்கி வந்துருங்க ஃபுல்லாக இருக்கா. இன்னும் பாருங்கள் 2 நாள் கழிச்சு எக்குத்த ஃபுல்லாமல் வரும். செம்பரியாடே மேய்ஞ்சாலும் இன்னும் வளர்ந்துக்கிட்டே தாங்க இருக்காது வாட்டுக்கு. இதில் இந்த வரப்பை தாண்டி அங்கிட்டு போகக்கூடாது தான். அந்த தோட்டத்தில் ஒரு நாய் இருக்குது. இப்போ இவ்வளோ ஆடெல்லாம் விரட்டுது வேறு, கடிச்சு போடும். அதுக்கு தான் அங்கிட்டு போகாது. ஏன்னா செந்தட்டிக்காக போகிறான், எந்த இழுத்துக்கு போகிறான் இவர். நம்ம அந்த போஸ்ட்டை மாதிரி தாண்டி அங்கிட்டு போகக்கூடாது. இங்கிட்டே மேய்ஞ்சா மேயலாங்க. நல்லது இல்லை. கொஞ்சம் நேரம் வந்து 1 மணி நேரம் சூப்பர் மேய்ஞ்சாங்க. இந்த இன்றைக்கி என்னமோ கண்ணு மைய வந்து ரெஸ்ட் எடுத்துச்சு. கண்ணுமாய் முகத்தை பார்க்கும்போது மூஞ்சி மட்டும் அழகாக இருக்கு. என்ன கண்ணுமையே, என்ன நீயே வந்திருக்க? எல்லாம் உறக்கம் கட்டுது. நல்லா மேய விட்டு அந்த வேப்ப மரத்தை பார்த்து ரெஸ்ட்டு கொடுக்கணும் வந்து நிட்டேன். ஆகா, இந்த வெயிலுக்கு இதமாக வடகாற்று நல்லா ஜிலுன்னு அடிச்சுக்கிருக்குங்க. வடகாற்று அடித்தா அப்போ இன்றைக்கும் சொல்ல முடியாது. மழைகளாக வந்தால் கன்ஃபார்ம் வரலாம். நேற்றுலாம் சாயந்தரம் அப்படி இந்த பக்கம் பெஞ்சிக்கிட்டே வருது. உசிலம்பட்டிலேருந்து மழை வந்துட்டே இருக்குது. நான் வீட்டுக்கு ஒரு இப்போ வீடியோ முடியும்போது பார்த்துட்டு சாரை விழுந்த மாதிரி இருக்கும். லைட்டாக விழுந்து அந்தளவுக்கு இல்லைங்க. போனால் 5:30க்கே ஆடை கட்டிட்டோம். அடைச்ச பின்னாடி திருமங்கல பக்கம் 6 மணிலேருந்து விட்டாமல் மழை பெஞ்சிக்கிருக்கு. கரெக்டாக இடி மின்னல் விழுந்துக்கிருக்கு. நமக்கு மழை வரல நினச்சி நானும் விட்டுட்டேன். கரெக்டாக துல்லியமாக சொல்லப்போனால் 7:36 இருக்குங்க. நான் அப்போ தான் ஃபோன் எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியே சடன்னு பெஞ்சிச்சு. அப்படியே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இன்னும் கூடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இன்னும் கூடுச்சு. கரெக்டாக 1/2 மணி நேரங்க. கரெக்டாக 8:10க்கு நினைக்கிறேன். அது வரைக்கும் விடாமல் பெஞ்சு 1/2 மணி நேரம் நல்லா பெஞ்சு தனியாக ஊற்றுச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அப்புறம் திருப்பி ஒரு 8:20க்கு பிடிச்சி ஒரு மழை. அது ஒரு 8:30 வரைக்கும் பிடிச்சிச்சு. அப்புறம் 8:30லேருந்து நைட்டு 10 மணிக்கு சார் அவளுக்கு ஆரம்பிச்சிச்சுங்க. அப்படியே பூமி குளிர் ஆரம்பிச்சு. அப்படி குளிர் காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி சாரல் விடாமல் இருந்துச்சு. 10 மணி வரைக்கும் விடலை சாரில். குட்டியை மட்டும் அடிச்சுட்டு பசங்களை பற்றி கட்டலை. அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருந்தோம். அப்புறம் சார் நின்றுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுச்சு. நல்லா பரவாயில்ல. ஒரு இடி இல்லை, ஒரு மின்னல் இல்லைங்க, சொல்லவே தேவையில்லை. அப்படியே ஒரு மழைங்க. கரெக்டாக நல்ல மழை தனியாக சாத்தி ஊதிச்சு. மக்காச்சோளத்துக்கெல்லாம் அது சொன்ன மாதிரி பவர் இடத்துல பூமி குளிர்ச்சி ஆகும். அந்த இடத்துல மழை விடுவாங்க. அதே மாதிரி மக்காச்சோளத்துக்கு பரவாயில்லைங்க. நல்லா நம்ம மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா நல்லா ஈரப்பதம் இருக்குங்க இன்னும். ஏன்னா நம்ம கரம்பி களிமண் மிக்ஸாக ஈரப்பதத்தை இந்த மழையை வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 15 நாள் தக்க வச்சுக்கிறேங்க. அடுத்து கார்த்திகை பிறக்க போகுது. இன்னொரு 10 நாள் கார்த்திகையில் சாரல், அடப்பு சாரல் வந்துடும். அம்னே வாங்க ஓடியா, நல்லா வெயில் அடிக்குது. வடக்கு பக்கம் போயிட்டு ஒரு முட்டிட்டு வந்தால் வயிறு நிறைச்சிருங்க. வயிறு இந்த அரிசி கோழியை விட்டு வயிறு முட்டி போட்டு பறக்கிறாங்க. இவளுக்கு வேண்டாம் வயிறு நிறைய, பெரிய ஆடுக்கெலாம் வயிறு நிறையாதுங்க. அதுக்கு அங்கிட்டு தான் போகணும். வாருங்க நண்டு தாங்க. பிள்ளை என்ன கூப்பிட்டு 2மே தண்ணி தாக எடுத்துருச்சு. அம்மான்னு கூப்பிடுது. அப்படியே நின்று பால் கொடுக்குறாங்க. நண்டுக்கு இருக்க அறிவு மற்ற ஆடுகள். நான் கூட நண்டு ரொம்ப குட்டி வளர்க்காதுன்னு நினச்சிங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஏன் ஓடுங்கிறான்னு இப்போ தான் தெரியுது. நல்லா இறக்கடிச்சு 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் பால் கொடுத்து பரவாயில்ல. அந்த பச்சைக்கு பால் கொடுக்குறா. எங்கே இருக்குது அந்த சிறுவாண்டுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பால் கொடுக்க யோசிக்குது. நம்ம பூச்சியெல்லாம் பால் கொடுக்க ரொம்ப யோசிக்கிறா. கண்ணு மைய அதை விட பாலை கொடுத்தோன்னே குட்டியை கட்டி விட்டுறா. கிட்ட வராதண்டு. பூச்சி ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல. கண்ணு மை ரொம்ப மோசம். குட்டியை ரொம்ப வளர்க்கவே மாட்டேன்றா. ஆனால் பரவாயில்லைங்க. நடுத்தரு நண்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஆடு. என்ன நெட்டிப்பட்டு தண்ணி தாக எடுக்குதா? தண்ணிலாம் ஓடிட்டாங்க இருக்குது. தண்ணி குடிக்க மாட்டாங்க இன்றைக்கி.
வெயில் அடிக்கல அந்த அளவுக்கு. பார்ப்போம் கொஞ்சம் நேரம் மேய விட்டு அதெல்லாம் தண்ணி குடிக்கணும். இப்போ இருந்தால் தண்ணி பக்கத்தில் இந்த குண்டில் தான் ஓடிக்கிருக்கு. ஓடி கரடி மகளே தண்ணியாக போய் குடிப்போ. கூட்டத்தோடு கூடி தண்ணி நல்லா கிடக்கு, தண்ணியாக குடிச்சுங்க. பாதி ரெண்டாக பிரிஞ்சுக்கிறாங்க. போய் இந்த முழுக்குள்ளே போட்டுருங்க. நான் அவங்களும் அவ்வளோதான் நிழல் தேடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்தெந்த ஆடு தண்ணி குடித்தாலும் வரிக்குற தண்ணி குடித்தா நான் பார்த்ததே இல்லைங்க. என்ன தான் இப்போ ஒரு பிறவின்றே தெரியல. தண்ணி குடிக்க உசுர பெருத்துக்கு போகிறாங்க. இது தண்ணின்ற சோழியே பார்க்காது. இது வரைக்கும் நான் குடித்ததே பார்த்ததில்லை. இதனால் நீங்கள் பார்த்துருக்கேன் தெரியல, நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அப்படி ஒரு ஆள் வரிக்குதுற தண்ணியே தாக எடுக்காதா உனக்கு? அதுப்போ வந்து எங்கே குட்டியம்மா அதெல்லாம் அதை விட நேற்று நேரம்லாம் மேகம் நல்லா கொஞ்சம் சும்மா வெயில் அடித்து வந்துருச்சு. இன்றைக்கி பாருங்கள் சாரை கட்டிடுச்சா ஃபுல்லாக. பக்கத்தில் ஒன்றும் தெரியல, எல்லாம் பியூர் ஒயிட்டாக மாறிடுச்சு. இன்றைக்கி மழை வர்றது சான்ஸ் கம்மி தான். எங்கிட்ட மேகம் அந்தளவுக்கு பெரிய மேகம் எதுவும் இல்லைங்க. இன்றைக்கி யார் யார் லீவுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்கைபால் மகன் அவன் லீவ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம புளிய மரத்த மகன் அவன் காலில் மறுபடியும் அதே இடத்த தலம் கட்டிடுச்சா. அது திருப்பி தலை பிரிக்கி திருப்பி கொஞ்சம் இதை வச்சு நாயுருவி கலையை வச்சு கட்டியிருக்கோம். கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஈரத்துக்கெலாம் வந்துட்டாண்டா இன்னும் புண்ணாக போகும். அதுக்கு தான் 2 ரெஸ்ட்டு கொடுப்போம் ஒரு வாரம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடத்திட்டேன்னா பற்றிக்கு வந்துட வேண்டி தான். வீட்டில் நல்லா ஏற கிடக்குங்க. அதனால் எங்கேயும் அந்தளவுக்கு பட்டினியெல்லாம் கிடக்க மாட்டாங்க. அவன் பாட்டு ரெஸ்ட் எடுத்து நல்லா கிடப்பாங்க. நம்ம ஸ்கைபால் மாதிரி வச்சு போப்பியான். நீ யாரோ கொலையாரப்பாவே இவ்வளோ தூரம் நடந்து வந்து கொலையாக கொண்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் நினச்ச கொலையை அரிசி கொலை கொண்டு வருவாங்க, வேப்ப கொலை கொண்டு வருவாங்க. தின்ட்டு நம்ம பாடு காத்தாடி காற்றுல நல்லா படப்ப விட்டத்தை பிறந்த போட்டு படுப்பு பேசாமல் படுப்பான். அவன் கத்தவே இல்லை. எப்படாண்டு நம்மளுக்கு ஆளுக்கு கூட போய் நடிக்கிட்டான். ஆனால் குட்டி மாமாவை கூட்டு பண்ணிட்டேன். ஏன்னா அவள் குட்டி மாமாவை வந்து அவள் அம்மா பால் போட்டு கொலையாக கொள்ளுது. அதனால் ஆடு ரொம்ப ஒடுங்குறா வேறு. அதனால் மேய்ச்சல் கொடுக்க வந்தோம்னா 2 புள்ள கடிக்கும், கொஞ்சம் பால் குடிக்க வயிறு நினச்சிடும், பெருசாக தாயை தேடாது. அதுதான் கூட்டு வந்திருக்கேன். அவள் ரொம்ப சேட்டை பண்ணுறா குட்டியம்மா மகன். இன்றைக்கி என்னன்னு தெரில, கச்சா பெசாமல் படுத்துட்டா வேற. அவளுக்கு என்ன செய்யுதுன்னு தெரில. கசப்போடா படுத்துருக்கேன். இது உறக்கம் கட்டதான் தெரியல. என்ன கச்சா பெசாமல் படுத்துட்டேன்? ஆக்டிவாக தான் இருக்கா பையன் உள்ள. நான் கூட என்னமோ காய்ச்சா வச்சா வந்துச்சா நினச்சேன். இதுக்கு நல்லா வெயிலுக்கு சூடு ஏற்றிக்கிறியா உடம்ப. ஆனால் என்னவும் தெரில, அசைப்படாமல் தான் இங்கே இருக்கா. எசை போடணும். ஆடுக இவ்வளோ நல்ல செனை குட்டி தான். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ 3 மாதம் செனைக்கிட்டு மேலேயே வருவாள். என்ன செய்யுது, கொஞ்சம் நேரம் நடக்க வச்சா தான் தெரியும். நடக்கலாம் தெரிந்த வருவா, அவ்வளோ வருவா. நல்லா ஆக்டிவாக தான் இருக்கா பையன் உள்ள. சின்ன பிள்ளையில் எப்படி இருப்பா தெரியுமா, அப்படியே நம்ம சிட்டுப்பிள்ளை மாதிரியே இருப்பாள். ஆக்டிவாக தாங்க இருக்கா. இந்த இருக்காங்களே நம்ம குட்டியம்மா மக, கொம்பை மக அப்படியே இருப்பான். ஆனால் இப்போ நல்லா மனுஷன் கூட ஆள் கூட நல்லா பழகுவாங்க. முதல்ல அப்படி கிடையாது. இப்போலாம் புரிஞ்சுக்கிட்டான். ஏதாவது கிட்ட வந்தால் ஏதாவது நெத்துக்கிட்டு அந்த இலையை நாட்டுக்கிற இலையை கொடுத்தோன்னே பழகிட்டா. சரி இப்போ இவங்கிட்ட போனால் தான் ஏதாவது குடிப்பேன். மற்றால்தான் அவங்க அம்மாய்க்கு வந்ததோடு சரி, வீட்டுக்கு போனால் பழப்போம். அதோடு சரி, கிட்ட வந்துடாதிரி ஓடி போயிடுவேன். இப்போ பார்த்தா தெரிஞ்சு ஓடி போயிடுறாங்க. எங்கே இருக்கான்னு தெரில. இப்போ பார்த்தாலே அந்தளவுக்கு ஊடுறோம் பையன் உள்ள. இது போட்டு பால்னு போட்டு கொலையாக கொள்ளுதுங்க. இங்கேனே 1-2 பேர் படுக்கிறாங்க. அப்புறம் 1-2 பேர் அங்கிட்டு ஓடி போகிறாங்க. இல்லாட்டினா அந்த கிணத்துக்கு நேரம் ஓடுறாங்க. ஆனால் இங்கே நான் படுக்க போடலாம். எங்கே அவங்க ஒன்றும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு அந்த பக்கம் கோரையில் போய் படுக்க போட்டுருணுங்க. பூச்சி மகனுக்கு ட்ரெயின் கொடுக்குறான். எந்த தண்ணியில் குடித்தா நல்லா இருக்கும்டா, சுத்தமான தண்ணி இது, நல்லா தண்ணியாக குடிச்சிக்க. தண்ணி இன்றைக்கெல்லாம் உங்களுக்கு வெயில் அடிக்காதுக்கு இன்றைக்கி தாங்க விழுந்து குடிக்க. என்னை கேட்டால் இன்றைக்கி மோடம் போட்டிருக்கு. இன்றைக்கி தான் நல்லா குடிச்சிக்க. நேற்று கூட அந்த அளவு குடிக்கல. இன்றைக்கி தான் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா குடிச்சிருக்காங்க. என்னை கேட்டால் பசங்களை ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இதுதான் சரியான இடம். அடிக்கிற குளிர் காற்றுக்கு பாறை இருக்கணும். பாறை நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு இல்லை. அதனால் இந்த பொட்டல் மண் சூப்பராக இருக்கும். நல்லா சூடு ஏற்றும். நல்லா அப்படியே படுத்து ஒரு பரல் வாங்கி. ஆனால் பழுன்னு ஸ்கைபால் இருக்க வரைக்கும் ஒரு வயனை தூங்க விட மாட்டாங்க. ஆனால் அது 2 போட்டு நான் கரெக்டாக அந்த இடத்துல படுத்துக்கிறது. எங்கே வைப்பறீங்க? கோரை புல் அப்படியே ஒன்று விடாமல் அப்படியே பிரித்து மேய்ஞ்சிற மாதிரி போகிறீங்க. நானும் இப்போ படுப்பாங்க அப்போ படுப்பேன்னு வாங்க. நீ படுக்கிற மாதிரி இல்லைங்க. படுக்க கும்மலாக நிற்கிறாங்க. அப்புறம் திருப்பி எந்திரிச்சிருவாங்க. வெயில் அடிக்கும்போது படுக்கிறாங்க. நல்லா வெயில் அடிக்காமல் போது எந்திரிச்சு ஓடுறாங்க. இவங்க நம்ம சாப்பிட முடியாதுங்க. சிக்கிற காப்பில் எங்கன்னா சாப்பிட வேண்டியதான். ஒரு வழியாக எப்படியோ படுத்துட்டாங்க. எப்பா அவங்கள படுக்க வைக்கப்பட்ட பாடு சுற்றி நிப்பாட்டி சவுண்டு நிப்பாட்டி பேசாமல் படுத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டம். நல்லா மேயும் போது நல்லா திருப்பேன் உட்காந்து டிஃபனை திறந்துட்டுனா ஓடி போயிடுவாங்க. அதனால தான் அப்படி மடக்கி நிப்பாடி போட்டால் தான் நம்ம சாப்பிட முடியும். அவங்களே பார்த்தாங்க வாத்தியார் ரொம்ப கஷ்டப்படுறான்டா, பாவம்டா, இதுக்கு மேலே அழுதுருவான், அவனை கஷ்டப்படுத்தோன்னு பேசாமல் படுத்துட்டாங்க. இல்லாட்டி கொண்டுருவாங்க, என்னை சாப்பிட மாட்டாங்க. நான் பார்த்து இல்லாட்டி அம்மாவை பற்றி போயிடுவோம். அங்கே போய் சாப்பிடணும்னு பார்த்தேன். அப்புறம் அவங்களே படுத்துட்டே வாரு சூரியனை பார்த்து எல்லாம் சூரிய நமஸ்காரம் பண்ணியிருக்காங்க. ஓய் குட்டியம்மா, அதான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? நல்லா படுத்து கிடத்தாங்க. நல்ல வேலை சாப்பிட்டேன். சாப்பிட்ட பின்னாடி எந்திரிச்சிட்டா. இன்னும் அங்கிட்டு போவேண்ணா, இன்னும் கம்மா கூட தான் போகணும். மணி 3 மணியாக போகுது. நல்லா திண்டுக்குங்க. அந்த துத்தியில் இருக்க அழுக்கெல்லாம் கழுவி இருக்கும். டக்குன்னு துத்தியை கடித்தாலே வயிறு நிறைஞ்சிரும். நல்லா இருக்குது, பரவாயில்ல. இந்த அளவுக்கு துத்தி வருங்க. துத்தி அம்பிட்டு நல்லா வளர்ந்துருக்குங்க. போதும், அந்த மழை பெஞ்சோடனே அதை குளிச்சு தெரிகிறது இந்த பக்கம் நிறையா. ஓகே வர்றா சிட்டுப்பில் பெண் குயின். நாங்கள் கழட்டி விட்டேன் பெண் குயின். சிட்டுப்பில் ரொம்ப ஃப்ரெண்டு. டோக்கியோ டோக்கியோ உன் கொம்பு பரவாயில்ல, வேறு லெவலில் போகுது டொங்கியோக்கு. உய் கருப்பு, எல்லோரும் எங்கடா போகிறீங்க? வடக்க சாரி தெக்க. நான் அங்கிட்ட வெள்ளரிக்காய் தோட்டத்தில் எதுவும் போயிருக்கா? எல்லாம் அங்கே தாங்க போகிறாங்க.
நல்லா இன்றைக்கி என்னமோ அங்கிட்டு கிளம்புறாங்களே, இன்றைக்கி போகாத ஏரியாவுக்கு போகிறாங்களே. என்னடா என்ன வேணாம்? அந்த பழசு ஞாபகத்தில் என்ன அந்த இலை கொடுக்கணும். பாடா இட்டு வாடா வந்துடா, இந்த இருக்க வர்றா 8 மான்னு பார்ப்போமாடா. இரட்டை சொல்லி மேலே எக்கு போட்டு மேலே மரத்தில் ஏற வேண்டியதானே. என்ன இரட்டை சொல்லி டா இது தான் வரேன் கேட்குறேன். அங்கேருந்து எல்லோரும் தின்றாங்க, என்னால் எக்கு போட முடில, நீங்கள் எனக்கு இழுத்து கொடுக்குறியா தின்னுவார். அவனுக்கு கொடுத்தா முதல்ல வந்து நீ எக்கு போட்டு திங்குவேன். எப்படி இரட்டை சொல்லி எக்கு போடுற தின்னுங்கடா. இதான்டா கேட்டேன். சாமாங்கிட்டு வாடா பணம் மரத்த மகனே. இவங்க எல்லாம் மொத்தமாக ஒன்று சேர்றாங்க, அவனை தின்ன விட மாட்டாங்க, முட்டிகிட்டே இருக்காங்க. என்ன நீ முட்டுற இது முட்டுற போய் மேய்ங்க, அப்போ உனக்கு கொடுக்குறேன். இப்போ தாங்க நம்ம கச்சா அசை போடவே ஆரம்பிச்சிருக்கா. நானும் காலையிலேருந்து வந்து பார்க்குறேன், மேய்வில் ஒத்த புட்டு மேயலை, செனக்குட்டி அசையும் போடலை, படுத்துக்கிட்டே இருந்தா. மணி 3 மணிக்கு தான் இப்போ அசையே போட்டிருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக அசை போடுறா. ஒரு ஆடா சரி எதாக இருந்தாலும் சரி அசை போடலன்ட்டு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்கணுங்க. நானும் இவ்வளோ நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அசை போடாமல் இருக்காண்டு. பசி கொடுக்காமலே இருந்துச்சு. நேற்று மேய்ச்ச என்ன பசி கொடுக்கல. அது இன்றைக்கி தான் இப்போ அவளுக்கு ஆசை போட்டு இப்போ தான் பசி கொடுக்குது. அவளை இப்போ தான் ஆசை போடுறேன். எங்கிட்ட உசிரே வந்துச்சு எனக்கு இப்போ தான். ஏன்னா செனக்குட்டியா உத்து கவனிக்கணும். கச்சா நல்லா பொறுமையாக மேய் ரெஸ்ட் எடு. கச்சா நீ நம்ம கச்சா எப்படி கச்சா தென்னா விட்டு மம்மி இருக்கா, அங்கிட்டு மகன் இருக்கான், மூத்த மகன். 2வது மகன், மூத்த மகன் வந்து பெரிய அமைச்சர். மறுபடியும் என்ன வயக்காடு பக்கம் இழுத்து போகிறாங்க. இன்ன வரைக்கும் அங்கிட்டு தான் வந்தோம், திருப்பி அங்கிட்டு தான் விழுந்தடிச்சு போகிறாங்க. வெயில் நல்லா அடிக்குது, பயவுள்ள இவங்க நான் ஒன்றும் பண்ண முடியல. வெயில் அடிக்காத போது அங்கிட்டு இருக்காங்க, வெயில் அடித்தா திருப்பி இங்கிட்டு இருந்து போகிறாங்க. நீ ஒன்றும் பண்ண முடியல. இருக்கிற ஆடெல்லாம் எங்கிட்ட இருக்காங்க ஒன்றும் தெரியல. எதுக்குடா இப்படி என்ன நிறையா நடக்க விட்டு கொள்றாங்கன்னே தெரிலங்க. அங்கிட்டு நடக்கிறாங்க, இங்கிட்டு போனால் அங்கிட்டு வராங்க, அங்கிட்டு வந்து அங்கிட்டு வராங்க. செந்தட்டி தேடுறாங்க உலகம். எனக்கு அப்போ தான் தெரியுது இவங்க தேடுறது செந்தட்டி தான். இந்நேரத்தில் செந்தட்டிக்கு நான் எங்கே போகிறது? இவங்க எங்கே அது வாய்க்காட்டில் நல்லா இருந்துச்சு. ஆனால் எங்கிட்ட கம்மாக்குள்ள உள்ளே இருக்குது, அதெல்லாம் தேடி பிடிக்கணும். செந்தட்டிலாம் காலி ஆயிடுச்சுங்க, அதெல்லாம் எப்போ தின்றுச்சு. செந்தட்டி தேடுறாங்க வயவலிங்க. கச்சா இப்போ தான் மேயவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. என்ன தெரிஞ்சு இந்த 1 மணி நேரம் ஆயிருக்கு. வச்சு வெளுத்து வாங்க, சீக்கிரம் கடிச்சு வகுத்துனப்பு. சரி நண்பர்களே, முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. மணி 5 மணி ஆகலை, பறக்கிறாங்க. போய் இவங்களை தூங்க போகணுன்னு தெரில, தண்ணி குடிச்சாங்களான்னு தெரில, என்னன்னு தெரில. நானும் மடக்கி பார்க்குறேன். நேராக வீட்டுக்கு தாங்க கிளம்புறாங்க. சரி போய் ரெஸ்ட்டை கொடுப்போம், நம்மளும் ரெஸ்ட் எடுத்து அடுத்தடுத்த வேலைகள்லாம் இருக்குது. அதனால் இந்த வீடியோ இதோட படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டு லைக்கை தருவிட்டுருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்க வரேன். அது வரைக்கும் நானும் உங்கள் வைரம். வீடியோவை பார்க்க யூடியூப் தளப்பில் குழுகு சேனல் தொலைக்காட்சியை பார்க்கும். வர வாய் குளருது என்னன்னு தெரியல. விக்ஸ் மாத்திரை போடணும், கிச்ச மூட்டணும், அந்த மாதிரி தான் விக்ஸ் மாத்திரை போடணும் போல்.